ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது சங்கீதக்காரர் தாவீதினுடைய ஒரு ஜெபம் இப்படியாக இருந்தது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில யார் நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்கிறோம்? எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு பதிலை நாட்களை நம்மோடு கூட நாம் வைத்திருக்கிறோம். மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கு, அதாவது யாவருக்கு முன்பாக பயமின்றி செய்கிறதான பாவங்களுக்கும் விலக்கி காக்கும்படி தாவீது ஜெபிக்கிறார். இந்த 19ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தின் மகிமை குறித்து பாடினதான சங்கீதக்காரர் தாவீது பிற்பாடு அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று அறிக்கை செய்கிறத ஒரு சங்கீதக்காரர் தாவீதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதை தவிர நம்முடைய வாழ்க்கையில வேற ஒன்றுமே கிடையாது. நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதிக்குள்ளாய் கடந்து வருகிறதான பொழுது இங்கே சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்பட்டதும் அல்லாமல் தான் செய்ததை கர்த்தர் கண்டிப்பார் என்கிற அந்த பயமும் இன்றி காணப்பட்டதான சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படி இந்த ஆடு மாடுகளை தப்ப வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே உம்முடைய தேவன் என்று சவுல் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானது என்றும், உம்மை கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளினார் என்றும் சவுலிடம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இருப்பிலும் என் ஜனத்திற்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட திரும்பி வரும் என்கிறார் சவுல். தேவனை இவ்வளவாய் துக்கப்படுத்தியும் அதை குறித்த பயம் இல்லாதவராக ஜனத்திற்கு முன்பாக தன்னை உயர்த்தி தன்னை தப்பிக்கும்படியாக நினைக்கிறதான சவுலை பார்க்கிறோம். அன்று இப்படி அவர் தப்பித்தாலும் கூட அவருடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவுடைய அந்த வாழ்க்கையானது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே தேவனுக்கு பிரியம் என்கிற அந்த அறிவும் தெளிவும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனம் பல வேளைகளிலும் பின்வாங்கி போனதான ஒரு நிலைமை. தேவனுடைய வார்த்தையில், அதாவது அவரில் நமக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை. மறுபுறத்தில் நாம் பார்ப்போமானால் நாம் தவறுதான் செய்தவர்களாய் காணப்பட்டாலும் அதை மறைக்க எத்தனிக்கிறதான ஒரு நிலைமை, அல்லது சாக்கு போக்கு சொல்லுகிறதான ஒரு நிலைமை, அல்லது நாம் செய்த தவறுக்காக மற்றுள்ளவர்கள் மேலும் சூழ்நிலை மேலும் பழிய போடுகிற ஒரு நிலைமை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்பதை தேவனுடைய சத்தியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாட்களை எதை தெரிந்தெடுக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பார்ப்போம். அங்கே தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நியாயப்படுத்தினதான ராஜா கடைசியில் அவருடைய ராஜ்ய பாரம் நிலைநிற்காமல் போனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரராக தாவீதை போல நம்மை தெய்வ சமூகத்திலே ஒவ்வொரு நாட்களும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்திரலும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ஜெபித்தது போல நம்முடைய ஜெபம் இருக்குமானால் நிச்சயம் தாவீதை கனப்படுத்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், வழி நடத்துகிற தேவன். அவருடைய கரத்தில் இந்த காலை பொழுதுல நம்மை பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கேற்ற கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தவறு செய்கிறதான பொழுது அதில் நாங்கள் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக அதை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு உம்மிடத்தில் ஆண்டவரை திரும்பி வரத்தக்கதாக என் தகப்பன் இந்த காலை பொழுதுல அப்படிப்பட்ட கிருபைகளை யாவரையும் கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக.
ஒரு சவுலை போல ஆண்டவர் நாங்கள் இல்லாதவர்களாக, தாவீதை போல எங்களை முற்றிலுமாய் தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வர நம்முடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்க அப்படிப்பட்ட கிருபையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தகப்பன் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.